ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காதல் அலை எபிசோட் 2. எபிசோட் 1 நீங்க இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க எபிசோட் 2க்குள்ள போயிடலாம். 2வோட ஸ்டார்டிங்கேவும் 1ஓட தொடர்ச்சியா தான் காமிக்கிறாங்க. இந்த கோட்டு சூட் போட்டிருக்கான் இல்லையா, அவன் பேர் வந்து ஹன். அவன் பக்கத்துல இருக்கான் இல்லையா, அவன் பேர் வந்து இன்னும் சொல்லவே இல்ல. நம்ம வந்து அவன்கிட்டே வச்சுக்கலாம். ஹன் வந்து என்ன பண்றான், அவனோட அந்த வார்ம் ஃபீலிங்க வந்து இவன் வந்து ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட கண்ணெல்லாம் கட்டி விட்டுறான். கண்ணெல்லாம் கட்டி விட்டுட்டு நீல் டவுன் போடுன்னு சொல்ல, இவனும் சொல்ற பேச்சு எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீல் டவுனும் போடுறான். நீல் டவுன் போட்டுட்டு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் அவன் சொன்ன பேச்சை கேட்டுட்டு ஒவ்வொன்னா கழட்டிக்கிட்டே இருக்கான். இவன் என்ன பண்றான், இவன் ட்ரிங்க்ஸ் வச்சிருக்கான். அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போய் அவனோட உடம்பு மேல அப்படியே ஊத்துறான். ஊத்த போகும்போது அவன் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறான். இவன் இருந்துட்டு ஏன் உன்னோட பாடி வந்து இவ்வளோ ஹீட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு ஏன்னா நான் இப்பதான் ஷவர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு என்னது நீ ஷவர் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஆமா நான் ஷவர் பண்ணேன், பச்சை தண்ணியில குளிச்சேன், அதனாலதான் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு ஒரு டவல் எடுத்துட்டு இங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் வரமாட்டேங்கிறான், அங்கேயே நின்னுக்கிறா. நான் உன்னை இங்க வான்ட்டு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் இவன் வந்து அவன் பக்கத்துல போறான். அவன் பக்கத்துல போகவும் இவன் வந்து அவன் மேல அந்த டவல் எல்லாம் போத்தி விட இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. போத்தி விட்டுட்டு அவனோட அந்த கையில வந்து கீறல் இருக்கு இல்லையா, அந்த கீறலுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டா கிஸ் பண்றான். கிஸ் பண்ணவும் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா பண்ற? பைத்தியக்காரத்தனமா பண்றியே!" அப்படிங்கிற மாரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் டக்குன்ட்டு அவன அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் ஏன்டா இந்த மாரிலாம் பண்றான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பையன் பெட்ல அப்படியே படுத்துட்டு இருக்கு. இந்த ஹார்ன் இருந்துட்டு அவன்கிட்ட, "நீ ஓகேவா? இப்ப எப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்றான். இந்த ஹார்னும் இருந்துட்டு அந்த பையன்கிட்ட, "இந்த ரூ. 2000 வந்து நீ செலவு பண்ண போறியா? உங்க அம்மாவோட ஆப்ரேஷன் செலவ தவிர" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்கு வந்து அதாவது அந்த பையனுக்கு வந்து பிரான்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்ட்டு ஆசை போல. ஸோ நான் அங்க போகணும் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் இருந்துட்டு எது இந்த ரூ. 2000 வச்சுட்டு நீ அங்க போகணுமா? நம்ம ஜஸ்ட் தூங்குறதுக்கு மட்டும் தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். இப்ப நீ என் கூட இன்னொரு கான்ட்ராக்டும் போட்டுக்கிறியா? அப்படிங்கிற மாரி இவன் வந்து அந்த பையன்கிட்ட கேட்க, அவன் பையன் இருந்துட்டு, இப்ப நீ என்ன சொல்ல வர? அப்படிங்கிற மாரி கேட்கிறான். அதுக்கு இவனும் இருந்துட்டு அவன் பக்கத்துல வந்து அவனோட விரல எடுத்து நல்லா கடிச்சு ரத்தத்த வர வைக்கிறான். அந்த ரத்தத்த அவனுக்கும் குடுக்குறான். குடுத்துட்டு நம்ம இப்ப பிளட் கான்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்றான். இவன் எத மீன் பண்ணி இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு தெரியல. அவனும் இவன் சொல்ற பேச்சு எல்லாத்தையுமே கேட்டுட்டு தலைய ஆட்டிட்டு இருக்கான். அப்புறம் ஹான் வந்து கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்க இந்த பையன் பின்னாடியே போய் ஏதோ ஒண்ணு எடுக்க போறான். அவன் டக்குன்ட்டு இவன் கைய பிடிச்சிட்டு, உனக்கு பசிச்சாலும் பர்மிஷன் இல்லாம எடுக்கக்கூடாது, அது வந்து கெட்ட பழக்கம், உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வாயை திறந்து என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் பீஸ் குக்கும்பர் எடுத்து அவன் வாயில அப்படியே திணிச்சு விட்டுறான். அவனும் மெல்ல முழுங்காம அதை வாங்கிட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனும் அதை பார்த்துட்டு குட் பை, கொஞ்சம் பார்த்து பொறுமையா சாப்பிடு, அப்படி இல்லாட்டி உனக்கு வலிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் மேல கேரும் எடுத்துக்கிறான். கொஞ்சம் ரகடாவும் அவன்கிட்ட நடந்துக்கிறான். இவனும் இருந்துகிட்டு இதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிடணுன்ட்டு நான் தான் உனக்கு முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பாவம் அவனால அதை மெல்லவே முடியல. அப்புறம் 2 பேரும் சாப்பிடுறதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. அந்த பையன் பிரெட்டை சாப்பிட்டுக்கிட்டேவும் ஹன்கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கான். நீங்க நிஜமாவேவும் பணக்கார வாரிசா? உங்களுக்கு கோவம் எல்லாம் வருமா? நான் நினைக்கிறேன் நீங்க கிம்ச்சி தான் சாப்பிட போறீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்க, அவனுக்கு கடுப்பாயிட்டு இவன் கையில இருக்கிற பிரெட்டை புடுங்கி கசக்கி தூக்கி போட்டுட்டு அவனுக்கு நூடுல்ஸ் கொடுக்குறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க, அவன் இருந்துட்டு இது சாப்பிடு, இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த நூடுல்ஸை கொடுக்குறான். அது நூடுல்ஸா இல்லை கிம்ஜியான்னு தெரியல, ஏதோ ஒன்று கொடுக்குறான். அவனும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்றான். சாப்பிட்டுக்கிட்டேவும் இந்த பையன் இருந்துட்டு ஹான் கிட்ட, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு ரூமர் வந்து கேள்விப்பட்டேன், நீ எல்லா நைட்டுமேவும் ஹார்ப்லிங் வந்து ப்ளே பண்ணுவியாமே, அதுவும் ஒரு பொண்ணோட மியூசிக் கிளாஸ் முன்னாடி, அப்படியா அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் கொஞ்சம் நக்கலாவே அவன்கிட்ட கேட்க, அவன் இருந்துட்டு, டேய் நீ கொஞ்சம் ஓவரா இமேஜினேஷன் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கடா, இந்த இமேஜினேஷனை உன்னோட ஆர்ட் கிளாஸ்ல காமிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அந்த பொண்ணுக்காண்டிலாம் ஒன்றும் பண்ணல, அது ஒரு கேமோட பனிஷ்மெண்ட், அவ்வளோதான். நீ மறுபடியும் இந்த மாதிரி லூசுத்தனமா ஏதாவது கேள்வி என்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கையா, அப்புறம் உனக்கு சாப்பிட்றதுக்கு நான் ஐஸ் அமெரிக்கானோ மட்டும் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனுக்கு அதெல்லாம் கேட்க கேட்க சிரிப்பு தான் வருது அந்த பையனுக்கு. அந்த பையன் சிரிச்சுக்கிட்டு இருக்க, இவன் சைலண்டா மொபைலை நோண்டிட்டு இருக்கான். அந்த பையன் இருந்துட்டு, ஏன் எனக்கு ஐஸ் அமெரிக்கானோ மட்டும் தான் தருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் பதிலே சொல்லாம மொபைலை நோண்டிட்டு இருக்க, நான் கேட்குறேன் இல்லை எனக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா, எனக்கு ஐஸ் அமெரிக்கானோவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்ல, இவனும் இருந்துட்டு, இப்போ நீ உன்னோட ஃபுட்டை வந்து சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பையன் வந்து வெஷல் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். ஹான் வந்து கொஞ்சம் தள்ளி பால்கனியில் நின்றுட்டு எதையோ ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கான்.
இவனும் வெஷல் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவனை பார்க்குறான். அவன் ஏதோ ஒண்ணு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அத பார்த்துட்டு இவனும் ஏதோ ஒண்ண வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். இதோட எபிசோட் 2 வந்து இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி புடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெறைய பிஎல் சீரிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் குடுங்க. பாய்.